Hello, my dear students. I welcome you all for my channel Science with Eril. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்டில் யூனிட் 2 மோஷன் லெசனுக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் லெசனில் என்ன மாதிரி புக் பேக்கில் சூஸ் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்ச் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ்க்கு ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, தேர்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் சி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சூஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு learn the answers of fill in the blanks. So first one scalar and vector, second one speed, third one ரெண்டு ஆன்சர்ஸ் எழுதலாம், ரிட்டார்டேஷன் இல்லாட்டி டீசலரேஷன். தென் ஃபோர்த் கொஸ்டினுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இவ்வளோதான் fill in the blanks. நெக்ஸ்ட் கம்மிங் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். ஸோ நம்ம என்ன கரெக்ட் பண்ணோம்னா யூனிஃபார்ம் இல்லை நான் யூனிஃபார்ம். செகண்ட் ஒன் ட்ரூ, தேர்ட் ஒன் ட்ரூ, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அதில் ஃபாலிங்லேருந்து கிராவிட்டி வரையும் கிராஸ் பண்ணிவிட்டு மூவிங் அட் எ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு எழுதிக்கங்க. தென் ஃபிஃப்த்து ஒன்றும் ஃபால்ஸ் தான், அது ஸ்ட்ரைட் லைனில் இருக்காதான், கேர்வ்டு லைனில் தான் இருக்குமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தேர்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா. தென் மேட்ச் த ஃபாலோயிங் 3, 4, 2, 1. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் டியில் உள்ளது, செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் சியில் உள்ளது, தேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏல உள்ளது, தென் ஃபோர்த்து கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பியில் உள்ளது. ஓகேங்களா. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு கொஸ்டின் ஆன்சர்ஸ். டிஃபைன் வெலாசிட்டி, இது பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 16 இந்த பேராகிராஃப் வெலாசிட்டியில் இருந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் வரையும் ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது, டிஸ்டிங்யூஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது பேஜ் நம்பர் 15 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 15 டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டையும் நம்ம டேபிள் போட்டு எழுதணும். டிஃபரன்ஸ், டிஸ்டிங்யூஷ், கம்பேரிசன் இதெல்லாம் டேபிள் போட்டு தான் எழுதணும். ஸோ ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ்னு போட்டுக்கோங்க டேபிளில், இன்னொரு பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு போட்டுக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஆக்சுவலில் இருந்து ஆஃப் த டைரக்ஷன் வரையும் நெக்ஸ்ட் லைனில். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி, இது வரையும் எழுதணும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 பாயிண்ட்ஸ். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லைனில் பர்டிகுலர் டைரக்ஷன் வரையும். தென் செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில 2 டிஸ்டிங்யூஸ்டு பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். டேபிள் போட்டு எழுதுங்க. இதுதான் 6th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன். இதுவும் பேஜ் நம்பர் 15 தான் இருக்குது. இது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அண்ட் ஆப்ஜெக்டில் இருந்து இந்த லாஸ்ட் அந்த பேராகிராஃப் முடியுது பார்த்தீங்களா, மேபி வரையும். ஸோ இதுதான் 6th ரோமன் லெட்டரில் தேர்ட் கொஸ்டின். தென் கம்மிங் டு ஃபோர்த் கொஸ்டின், கம்பேர் த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இதுவும் நம்ம டேபிள் போட்டு தான் எழுதணும். இது பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 16 எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இந்த இருக்குது, வெலாசிட்டி இங்கே இருக்குது. டேபிள் போட்டுக்கோங்க. ஸ்பீட்னா எப்படி, வெலாசிட்டினா என்னன்றதை நம்ம ஒரு 4 பாயிண்டில் சொல்லிடலாம். ஸோ நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, ஸ்பீட்லேருந்து நெக்ஸ்ட் லைனில் யூனிட் டைம் வரையும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸோ ஸ்பீடு கீழே 4 பாயிண்ட்ஸ் எழுதிருங்க, டேபிள் போட்டு எழுதுங்க. தென் வெலாசிட்டி கீழே அப்படி தான். ஸோ இதையும் நம்ம டேபிள் போட்டு எழுதிடணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டியிலேருந்து யூனிட் டைம் வரையும். செகண்ட் பாயிண்ட் இதை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் அதோட எஸ்ஐ யூனிட்டு. ஃபோர்த் பாயிண்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இப்படி ஸ்பீடையும் வெலாசிட்டியும் டேபிள் போட்டு பாயிண்ட்ஸாக எழுதிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த நெகட்டிவ் ஆஸ்லரேஷன். இது பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆஸ்லரேஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு லைனுக்கு முன்னாடி டீசலரேஷன் அப்படின்னு இருக்கும். இது வரையும் நீங்கள் எழுதணும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்ததா எனது கொஸ்டின் நம்பர் 6 is the uniform circular motion accelerated, give reason for your answer. இது எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 21ல இருக்கு. பேஜ் நம்பர் 21ல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நான் ரெட்ல குறிச்சிருப்பேன், அதான் 6th கொஸ்டின். பென்சிலில் குறிச்சது 7th கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின் வெண்ணில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் ஆக்ஸலரேட்டட் மோஷன் வரை நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 லைன்ஸ் படிக்கணும். இதுதான் 6th ரோமன் லெட்டரில் 6th கொஸ்டின்குரிய ஆன்சர். தென் கம்மிங் டு 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன்ட் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பேஜ் நம்பர் 21ல தான் இருக்குது. ஸோ அது நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் செய்யறதுக்காக. அது வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அலாங் எ சர்க்குலர் பாத், அதுக்கப்புறம் கமா போட்டு நான் இங்கே எழுதிக்கிறது எழுதணும். த மோஷன் இஸ் கால்டு த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எழுதிட்டு இது ஒரு பாயிண்ட். இதோட டெஃபினேஷன் முடிஞ்சிருச்சு. தென் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்களா, அது இங்கே இருக்குது பாருங்கள் பென்சிலில். ஃபார் எக்ஸாம்பிள்னு இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே கீழே நம்ம வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன், ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த், இதுவரை எழுதிக்கிட்டா போதும். ஸோ பென்சிலில் மார்க் பண்ணது தான் 6th ரோமன் லெட்டரில் 7th கொஸ்டின்குரிய ஆன்சர். ஓகேங்களா? ஆனால் அந்த பாத்துக்கு அப்புறம் எழுத வேண்டியதை மட்டும் நான் பென்னில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டெயில் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன பேஜில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட். இது பேஜ் நம்பர் 19 and 20ல இருக்குது. பேஜ் நம்பர் 19 and 20ல பார்ப்போம். பேஜ் நம்பர் 19 and 20ல இதாக இருக்குது. ஸோ இந்த கிராஃப்னு எழுதிக்கணும். இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம மூணு ஈக்குவேஷனையுமே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வரையும் நம்ம எழுதணும். நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வரையும் எழுதணும். இது வரையும் தான் நமக்கு ஃபஸ்ட்டு டீடைல். ஓகேங்களா? 7th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு டீடைல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டீடைல் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 15ல இருக்கும். செகண்ட் டீடைல் பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கிடுவோம். இது ரொம்ப சிம்பிள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ அதில் நம்ம 1 2 3 4 இந்த 4 பற்றியும் சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் இல்லை புக்கில், நான் பக்கத்தில் நோட் பண்ணிப்பேன். 1க்கு என்ன எக்ஸாம்பிள், 2க்கு 3க்கு 4க்குன்னு அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பற்றின டீட்டெயில் ஆன்சர். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் புக் பேக்கில் உள்ளது. இதுக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் நான் வந்துட்டு எழுதி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளமை ஷார்ட்ஸில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.